டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியும் கூட. அப்போ வந்து ரெண்டு விதமான டவுட் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்புறம் வந்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் புதுசு வாங்கணுமா, பழசு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் கேட்குறீங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ஒரு பிரிண்டட் ஃபார்மெட் வந்து வச்சுருப்பீங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாதிரி மஞ்சள் கலரோ வெள்ளை கலரோ ஒரு அட்டை மாதிரி வந்து அவங்க தாலுகா ஆஃபீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பழைய ஃபார்மெட்டு ஒரு சில பேர் வச்சுருப்பீங்க. இப்போ டிஎன்பிசி வந்து எந்த ஒரு ஆர்டரும் போடலைங்க. புதுசு தான் கொண்டு வரணும், பழசு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆர்டரும் போடல. ஸோ நீங்கள் பழசு ஏற்கனவே பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா பழசு போதுந்தாங்க, அதுக்கு அதையே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ புதுசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரோசிங் சென்டருக்காரங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக படித்தவங்க எல்லாருமே புதுசு தான் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னங்க நீங்கள் பழசு கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் புரிய வைங்க, பழசும் அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? பழசும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்காண்டி நீங்கள் புது சாதி சான்று விண்ணப்பிக்கணும்னு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கருத்தை உள்வாங்கிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பழசு வச்சுருந்தா போதுமானது, புதுசு இதுக்காண்டி எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ அதே போல் தான் வந்து தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்துமே ஏற்கனவே போய் நீங்கள் டிஎன்பிசி ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்கள, அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய கல்வி தகுதி வந்து இப்போ குரூப் 4க்கு 10th தான் சொல்லியிருக்காங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மெட்டில் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 1 to 5 ஒரு சில பேர் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 6 to 10 ஒரு ஸ்கூலு, 11 to 12 ஒரு ஸ்கூலு. அப்படின்னா நீங்கள் 3 சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே டிஎன்பிசி ஃபார்மெட்டில் 3 சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே ஃபார்மெட்டில் ஏற்கனவே நீங்கள் பழசு வச்சுருந்தா ஓகே தான். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக வந்து பிஎஸ்டி எடுக்க போகிறேன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகத்தான் அப்ளை பண்ணணும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போட முடியாது. நீங்கள் எத்தனை ஸ்கூல் மாறி இருக்கீங்களோ அத்தனை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இ-சேவை மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 1 to 5 ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஒரு பிரைமரி ஸ்கூல்லனா அதுக்கு தனியாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா டிசி தேவைப்படுதுங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு 1 to 5க்கு வந்து டிசியே வச்சுருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஸோ டிசி வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து அவங்க ஸ்கூலில் போய் என்ன ஆப்ஷன் கேட்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல் காம்பவுண்டாக இருக்கும். அதே வளாகத்தில் ஸ்கூல் வந்து 1 to 5 தனியாக இருக்கும், பிரைமரி ஸ்கூலாக இருக்கும், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியோ இல்லை வேறு மாதிரி பேரில் வச்சுருப்பாங்க. 6 to 10 அதே வளாகத்தில் இயங்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க, இல்லை 10th டிசியில் 12th டிசியோ வந்து வச்சு அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து அங்கே போய் சொல்லணும். சரிங்களா? சார் இந்த மாதிரி வந்து அவங்க அப்ரூவ் டிலே பண்ணாங்க, நீங்கள் டேரெக்டாக ஸ்கூல் போய் நான் ஆன்லைனில் அப்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கூலில் தான் படித்து எனக்கு அப்ரூவ் பண்ணி விடுங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிசி கேட்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டை வச்சு இவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து எடுக்கிற டிசிஷனை பொறுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேகமாக கிடைக்கணும், எனக்கு 2 நாளில் கிடைக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போய் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி சார் நான் ஆன்லைனில் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் வந்துடும், நான் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணோன்னா அவங்களும் சீக்கிரம் பண்ணி விடுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்குறவங்க இந்த முறையில் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் டிஎன்பிசி ஃபார்மெட்டில் நான் பழசு வந்து நான் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கேன்னா புதுசு வாங்க தேவையில்லைங்க. சரிங்களா? அதனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆன்லைன் மூலமாக வாங்கணும். ஸோ புதுசாக வாங்குறவங்க ஸ்கூலில் போய் வாங்கக்கூடாதுன்னு ஜிஓவை போட்டிருக்காங்க. எல்லாமே நீ ஆன்லைன் மூலம் தான் நடக்கணும் அப்படின்னு ஜிஓ போட்டிருக்காங்க. அதனால் புதுசாக வாங்குறவங்க இ-சேவை மூலமாக போய் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உடனே கிடைக்கணும், எனக்கு 2 நாளில் கிடைக்கணும், 3 நாளில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் எக்ஸாமை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் வச்சு அவங்க உடனே பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே பழைய சான்றிதழ்கள் சாதி சான்றிதழாக இருக்கட்டும், தமிழ் வழி கல்வி சான்றிதழாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அது போதுமானது.
புதுசாக பண்ணுறவங்க புதுசாக வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் ஆன்லைனில் எடுத்திருக்கேன்னா அது ஓகேங்க, சரிங்களா. நான் ஒரு சிலர் இப்போ வர ஜென்ரேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான் எடுக்க முடியும். சாதி சான்றிதழாக இருந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அது புதுசாக வரவங்களுக்கு அது இருக்கட்டும். ஏற்கனவே பழசு வச்சுருவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தது, டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து நம்ம இதுக்கான ஒரு சொல்யூஷனான வீடியோ பண்ணலாம், சரிங்களா. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே போல் தகவலுக்கு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.